ஜி கிரியேஷன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். மீன ராசி அன்பர்களுக்கான பங்குனி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். உங்களுக்கு கிரகங்கள் எங்கெங்கே அமர்ந்து இந்த மாதத்தை வழிநடத்தப் போகின்றன என்று முதலில் பார்ப்போம். உங்கள் ராசிநாதனான குரு வக்கர இயக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். மாதம் பிறக்கும் பொழுதே அவர் வக்கர நிவர்த்தியும் ஆகிவிடுகிறார். இந்த மாதத்தில் ஆரோக்கிய தொல்லைகள் ஏதாவது இருந்தால் உங்களுக்கு அதெல்லாம் அகன்றுவிடும். குரு வக்கர நிவர்த்தியாகும் நேரத்தில் குருவிற்குரிய சிறப்பான வழிபாடுகளை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும். நவக்கிரகத்தில் உள்ள குருவிற்கு கொண்டைக்கடலை மாலை செலுத்துவதன் மூலம் உங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய பரிகாரமாக அமைந்து பல நல்ல விஷயங்கள் எல்லாம் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். மேஷ ராசிக்கு சுக்கிரன் சென்று அமரக்கூடிய நேரத்தில் உங்கள் ராசிக்கு 3, 8 இந்த 2 இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது கொஞ்சம் நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டும். பொருளாதார நிலையில் ஏற்ற இறக்கம் உருவாகக்கூடிய சூழ்நிலை தெரிகிறது. குலதெய்வ வழிபாடோ இஷ்ட தெய்வ வழிபாடோ இந்த காலகட்டத்தில் அமையும். அதே நேரத்தில் பிறரை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் நடைபெறாமல் போய் உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தலாம். ஆகையால் உங்களுக்கான விஷயங்களை நீங்களே முன்னின்று நடத்தி கொள்வது மிகவும் நல்லது. செவ்வாய் மீன ராசிக்கும் செல்கிறார். இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 2, 9 இந்த 2 இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கும் பொழுது பண புழக்கம் என்பது அதிகரிக்கும். மனதில் நினைத்ததை மறுகணமே செய்து முடிப்பீர்கள். கூட்டு முயற்சியில் இருந்து விலகி தனித்து இயங்கலாமா என்ற ஒரு எண்ணம் உங்கள் தொழிலில் ஏற்படும். பொருளாதாரத்தில் இருந்த பற்றாக்குறை அகலும். வேலை முயற்சிக்காக முயற்சி செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல இடத்தில் வேலை கிடைத்து மன மகிழ்ச்சியில் ஆழ்த்தும். அதே நேரத்தில் ஆடை ஆபரண சேர்க்கைகள் பெண்களுக்கு உண்டு. அதிகார வர்க்கத்தினரின் ஆதரவோடு புதிய திருப்பங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். மீனராசிக்கு சென்று அமரக்கூடிய புதன் அங்கு நீச்சமும் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 4, 7 இந்த இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். சப்தமாதிபதி நீச்சம் பெறுவது ஒரு வழிக்கு நன்மைதான் என்றாலும் கூட இடம் பூமி வாங்கும் யோகமும் இந்த காலகட்டத்தில் உண்டு. எதிர்கால முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளிலும் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். கல்யாணம் போன்ற சுப காரியங்களில் நடைபெறுவதில் இருந்த தடைகள் அகலும். புது முயற்சியில் வெற்றியும் கிடைக்கும். பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கெல்லாம் கூடுதல் பொறுப்புகள் தானாக தேடி வரும். அதே நேரத்தில் மீன ராசியில் சனியும் செவ்வாயும் சேர்ந்தும் இந்த மாதத்தில் அமர்ந்து சஞ்சரிப்பார்கள். இது அவ்வளவு நல்லதா என்று யோசித்தோமானால் உங்கள் ராசிக்கு விரையாதிபதியான சனி, தனாதிபதி செவ்வாய் இரண்டும் இணைந்து ஜென்மத்தில் சஞ்சரிக்கும் பொழுது தன விரயம் கண்டிப்பாக உண்டு. தடைகளும் தாமதங்களும் தானாக வந்து சேரும். அதே நேரத்தில் உடல் நலனில் மிகுந்த கவனம் தேவைப்படும் நேரமும் இதுதான். சிகிச்சைக்காக செலவிடும் தொகை அதிகரிக்கும். இந்த காலத்தில் திசா புத்திக்கேற்ற தெய்வங்களை தேர்ந்தெடுத்து அதற்கு அனுகூலமான நாளில் வழிபட்டு வந்தால் தடைகள் தானாக உங்களை விட்டு விலகிவிடும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிலும் கவனம் தேவை. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு பங்குதாரர்களால் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க வேண்டும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் கெடுபிடி அதிகரிக்கும். கலைஞர்கள் யோசித்து செயல்பட வேண்டிய நேரம் இது. அதே நேரத்தில் வரவை காட்டிலும் செலவு அதிகரிக்கும். எதையும் திட்டமிட்டு செய்வதன் மூலம் நீங்கள் வெற்றி பெற முடியும். மீனராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த பங்குனி மாதம் என்பது ஜென்ம சனியால் இடமாற்றத்தை தந்தாலும் கூட பல விதங்களில் நல்லதையே செய்யும். இதுபோன்று அற்புதமான பல பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.